இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம அந்த பார்ட் 2 பார்த்துடலாமா? நீங்கள் எல்லாருமே ஒரு நாள் பெரிய சிங்கத்தை பார்த்துருக்கீங்களா? அல்லது ஒரு பெரிய யானையை பார்த்துருக்கீங்களா? பெரியவங்க பலமாக இருப்பாங்கன்னா நாம் கொஞ்சம் பயந்து போவோம் இல்லையா? ஆனால் ஒரு சின்ன பையன் கையில் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஒரு சிறிய கல், ஒரு கயிறு மட்டும் கொண்டு ஒரு மிகப்பெரியனோட வில்லனையே அவன் ஜெயிச்சிட்டான். ஸோ அந்த சின்ன பையனோட பேர் என்ன சொல்லுங்க? தாவீது. அந்த பெரிய வில்லன் பேர் என்ன? கோலியாத். ஸோ இப்போ நம்ம அந்த கதையை இந்த பார்ட் 2 கதையை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? கேட்குறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா குழந்தைகளே? இப்போது அந்த சமயத்தில் தாவீதுங்கிற அந்த சின்ன பையன்தான் மேய்ப்பான ஆடுகளை காத்து வந்துட்டு இருந்தான். அவனோட தம்பிகள் இஸ்ரேல் படையில் இருந்தான். ஒரு நாள் தாவீதோட அப்பா என்ன சொன்னாருன்னா, போய் தம்பிகளை பார்த்து நல்லா விசாரிச்சுட்டு வான்னு சொன்னாங்களாம். ஸோ தாவீதும் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக போயிட்டு அவன் எடுத்துகிட்டு உணவு எடுத்துகிட்டு யுத்தத்துக்கும் போனான். அப்போது அவன் அங்கே போய் பார்த்ததெல்லாம் இஸ்ரேல் பக்கம் ஒரு பக்கமாக இருந்துச்சான், பிலிஸ்தியர் பக்கம் ஒரு பக்கமாக இருந்துச்சான். ஆனால் மத்தியில் அந்த பெரியவன் கோலியாத் நம்மை சவால் விடுறான். தாவீது அதை பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியப்பட்டான். ஏன் யாரும் தேவனை நம்பி அந்த ராட்சசனுக்கு எதிராக போகலை அப்படின்னு கேட்டான். அந்த கேள்வி எல்லாருக்குமே ஒரு வியப்பாக இருந்துச்சு. ஆனால் தாவீது மனசு மட்டும் ரொம்ப துணிவோடு இருந்துச்சு. இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கா குழந்தைகளா? நம்ம பார்ட் 3 அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதுவரை நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் குழந்தைகளா.